உறவுகளே வெல்கம் டு டே 7/50. வழக்கம் போல் ஆஃபீஸ்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. சன்செட் டைமில் அலங்கியத்தோட அழகை சொல்ல வார்த்தைகளே இல்லைங்க. எல்லாத்தையும் ரசிச்சுட்டு வீடு வந்து சேர்ந்தாச்சு. அப்படியே பிளாக் காஃபி ஒன்று போட்டுட்டு பொட்டாசியம் மெக்னீஷியம்லாம் இருக்கக்கூடிய வாழைப்பழத்தை ஒன்று அடிச்சுட்டு ஜிம்மில் காலை வைக்கிறேன். மணி 8:30 ஆயிடுச்சு. 12:30 ஆனாலும் ஒர்க் அவுட்டை பண்ணி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. என்னென்னு தெரியல உறவுகளே, பேக் ரொம்ப பெயின். அதனால் அதுக்கு ஒரு ஸ்ட்ரெச்சஸை போட்டு புல்லப்ஸை போட்டு முடிச்சுட்டு அப்படியே நம்ம டெட் லிஃப்ட்டுக்கு வார்ம் அப் செட்டுக்கு போயாச்சு. வார்ம் அப் செட்டுக்கு ஒரு 5 ரெப்ஸை போட்டு முடிச்சாச்சு. அப்புறமா இங்கிட்டு கொஞ்சம் வெயிட்டு அங்கிட்டு கொஞ்சம் வெயிட்டுன்னு டோட்டலாக 150 kg ஆட் பண்ணியாச்சு. பெல்ட்டை நல்லா போட்டு லாக் பண்ணிவிட்டு லிஃப்ட் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டேன். அதுக்கு முன்னாடி ஒன்று குறையுது உறவுகளே, இது டொபேக்கோ இல்லை, திருநீர். ஹேண்ட் கிரிப்புக்காக நல்ல ஒரு ஹேண்ட் கிரிப்போட 150 kgயில் 3 ரெப்ஸ் பண்ணியாச்சு, 2 செட்ஸாக. எந்த ஒரு இன்ஜுரியும் தராமல் இருந்தமைக்கு நன்றி கூறி அடுத்த ஒர்க் அவுட்டுக்கு போயாச்சு. இந்த ஒர்க் அவுட்டில் கொஞ்சம் இந்த சீட்டு மிஸ் ஆச்சுன்னா அவ்வளோதான், நிரந்தரமாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிம்மதியை சொன்னேன், தப்பாக நினச்சிக்காதீங்க. இந்த ஒர்க் அவுட்லேயும் வெற்றிகரமாக 3 செட்ஸை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்தபடியாக பைசெப்ஸை மெருகேற்றுவதற்கான வேலைப்பாடுகள். டம்பல் கர்ல்ஸ்லேயும் ஒரு 3 செட்ஸை வெற்றிகரமாக முடிச்சாச்சு. முடித்த கையோட பார்பல் கர்ல்ஸுக்கு போயாச்சு. இது கடைசி செட்டுனால உடம்பெல்லாம் கட்டுப்படுத்த முடியாமல் ஊஞ்சல் மாதிரி ஆட ஆரம்பிச்சிருச்சு. அப்புறமா 4 ஆர்ம்ஸுக்கு ஒரு ஸ்குவீசிங்கை போட்டுட்டு நேராக போசிங் பண்ண போயாச்சு. எனக்கு என்னமோ பைசெப்ஸ் கொஞ்சம் டெவலப் ஆன மாதிரி ஃபீல் ஆகுது. உங்களுக்கு அப்படி ஃபீல் ஆச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அடடே, லேட்டும் கொஞ்சம் டெவலப் ஆன மாதிரி இருக்குதே, ஒருவேளை என் கண்ணுக்கு மட்டும்தான் அப்படி தெரியுதோ? அப்புறம் உறவுகளே, இந்த போசிங் ஒரு படத்தில் வரும், அது எந்த படம்னு தெரிஞ்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம தமிழ் படம் தான் அது. அப்புறமா ரொம்ப முக்கியமான விஷயமான வெயிட்டுகளை கழட்டி ரீராக் பண்ணுறது, அதையும் பண்ணி முடிச்சுட்டு தண்ணியை நல்லா மடமடன்னு குடிச்சிட்டு ஜிம்முக்கு டாட்டா சொல்லிட்டு கிளம்பிட்டேன். போஸ்ட் ஒர்க் அவுட்டுக்கு கொஞ்சம் புரதங்கள் முக்கியம் இல்லையா, அதனால் முட்டையை நல்லா வேக வச்சாச்சு. நல்ல வேலை, இந்த தடவை முட்டை குளறுபடியாக வந்திருக்குது. அதையும் தூக்கி வாயில் போட்டுட்டு கூடவே கொஞ்சம் ரசம் சோறும் வாழைத்தண்டு பொரியலையும் சாப்பிட்டு டேவை என் பண்ணியாச்சு. அவ்வளோதான் உறவுகளே, டே 8ல் சந்திப்போம். பாய்.